டியூட் படம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நேற்று கூட அந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்ஸ் கொண்டாடினாங்க. வந்து அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் முதல் படம் சாயாபேங்கர் ஒரே பில்டப்பு, ஒரே இது. அனிருத்த அமுக்க வந்து ஒரு அடுத்த அவர் தான் ஏஆர் ரகுமானும் அனிருத்த கலந்த ஒரு மிக்ஸு. அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டாங்க, விடுங்க. அவர் வந்து அந்த பாட்டை வந்து 2K கிட்ஸ்லாம் கொண்டாடிட்டாங்க. அவர் மியூசிக்கை தலையில் வச்சு ஆடுறாங்க. பூமரங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, பூமரங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்படிலாம் இருந்தபோது ஏன் டியூட் படத்துலேருந்து 2 இளையராஜா சாங் எடுத்துருக்கிறீங்க? அதை தான் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்க. நீதிமன்றத்தில் என்ன நினைக்கிறாங்க நீதிபதி, அதுக்கு நீங்கள் தனியாக வழக்கு தொடரலாம். ஏற்கனவே சோனிக்கும் இளையராஜாவுக்குமான ஒரு நீதிமன்ற வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அதை தாண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. இதே மைத்ரி மூவிஸ் தான் குட் பேட் அக்லி படத்துக்கு, அஜித் படத்துக்கு 3 பாட்டு பெரிய பிரச்சனையாச்சு. கஸ்தூர்ராஜா ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருந்தாரு, அதை நான் எழுதின பாட்டு, நான் பாடலாசிரியராக எழுதின பாட்டு. ஒரு பையன் பாடிக்கிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு என்ன படத்தில்ப்பா அந்த பாட்டு அப்படின்னு கேட்டேன். அஜித் படம் அப்படின்னா. என்னுடைய படம் கஸ்தூர்ராஜாவோட படம், பாடலாசிரியர் கஸ்தூர்ராஜா, இசை இளையராஜா. ஆனால் சொல்கிற பையன் வந்து அஜித் பாட்டுன்னு சொல்கிறான். ஒரு கட்ரஸிக்காவது என் பேராவது அதில் போட வேண்டியதானே பாடலாசிரியர்னு. என்னங்க உங்கள் அநியாயம்? என்கிட்ட இல்லாத காசா கஸ்தூர்ராஜா? நான் காசு பணம் கேட்கலைங்க. வந்து எனக்கு நிறைய காசு இருக்குது, என் பையன் 2 பசங்க நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. ஒரு பாடலாசிரியர்னு ஒரு டைட்டில் கார்டு போட்டால் என்ன உங்களுக்கு? எங்கே குறைஞ்சி போகிறீங்க? இதை தான் இளையராஜாவை சொல்கிறாரு. என்னிடம் ஏன் அனுமதி வாங்கலை நீங்கள்? என் பாட்டை எடுத்து ஏன் போட்டுக்கிறீங்க? இளையராஜாவுக்கு மார்க்கெட் போச்சு, பழைய இளையராஜா இல்லை, அவர் வந்து 90ஸோடு அவர்தான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அந்த பாடல்களை எடுத்து நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க? இது எங்கே இந்த மஞ்சுமல் பாய்ஸ்லேயும் ஆரம்பிச்சது. அப்புறம் முக்கியமான ஒரு டைரக்டர், அவர் பேரை நான் சொல்ல விரும்பலைங்க. தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான டைரக்டர் அவர். முதல்ல ஒரு படம் பண்ணார், இளையராஜாவுடைய சாங் வச்சு தான் பண்ணார். இப்போ ஒரு படம் பண்ணார். அந்த படம் பண்ணிவிட்டு விமர்சகர்கள்லாம் தமிழில் வந்து விமர்சனம் பண்ணுறவங்களாம் தகுதியே கிடையாது. விமர்சகர் பூரா வந்து துட்டு வாங்கின்னு பண்ணுறாங்க. இதை வந்து நார்த்தில் வேறு போய் பேசியிருக்காரு. நார்த்தில் போய் இந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி நடக்கும் பாருங்கள், அங்கே போய் இந்த வந்து அதாவது வந்து தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் வந்து துட்டு வாங்கிட்டு விமர்சனம் பண்ணுறாங்கன்னு. இவர் பண்ணதே 2 படம். இவருடைய முதல் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு இவர் யார், எந்த முகத்து தெரியும், அந்த எந்த விமர்சகருக்கு இவரை பற்றி தெரியும், யார் இவரை தெரியும், எந்த பத்திரிகையாளர் இவர் மீட் பண்ணார். ஆனால் அந்த படத்தை கொண்டாடினது யார் தெரியுங்களா? மீடியாக்காரங்க தான், இந்த விமர்சகர்கள் தான். முதல் 2 ஷோ டல்லு. இப்போ நான் பேர் சொல்ல விரும்பாத காரணம் அது விடுங்க, வந்து 2 டல்லு. ஆனால் இப்போ ஒரு காவிய படம் ஒன்று எடுத்திருந்தார். அந்த காவிய படமே ஏற்கனவே அடித்து துவச்சப்பட்ட ஒரு கதை தான். வந்து அந்த முதல் படத்துக்கு இவரை வந்து தாங்கி பிடிச்சதே இளையராஜாவுடைய பாட்டு தான்.